ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு வந்து ரொம்ப நாளாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ பாயிண்ட் சார் நீங்க வந்து குடுப்பீங்க? அதாவது அல்லது ஸ்டாப் லாஸ் எத்தனை பாயிண்ட் குடுக்கணும்? அப்படின்ற மாரி கேட்டிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டாப் லாஸ் அப்படின்றது உங்க கேப்பிட்டல்ல ஒரு 1% டூ 0.5%. இப்போ ஒரு ரூ. 100 நீங்க வந்து கேப்பிட்டல் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ ரூ. 100 வந்து மேபி அந்த ரூ. 1 நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்றப்போ, இப்போ செட்டப் அது இந்த பிளான் வச்சுட்டு ரூ. 1 ரிஸ்க் எடுக்கிறீங்க. ரைட் ஓகே. இப்போ நீங்க ஒரு செட்டப்ல நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு பிரேக் டவுன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க வந்து பிரேக் டவுன் எடுக்கிறீங்க. இந்த ஸ்விங் ஹை வந்து சம் பாயிண்ட்ஸ் இவ்வளோ தூரம் இருக்குது. அந்த ரூ. 1 ப்ரைஸ் வந்து இந்த ஸ்விங் ஹைக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. ஓகே, புரியுதுங்களா நான் சொல்றது? கொஞ்சம் பொறுமையா பாருங்க. இல்ல இந்த ஷார்ட்ஸை திரும்ப திரும்ப பாருங்க. இப்போ பிரேக் டவுனில் எடுக்கிறீங்க. இந்த ஸ்விங் ஹை வந்து உங்கள் ரூ. 1 மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஆனால் இந்த ஸ்விங் ஹை வந்து ஒரு ரூ. 5 வந்து ஸ்டாப் லாஸ் வருது அப்படின்றப்போ நீங்கள் இந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். அல்லது உங்கள் குவான்டிட்டியை கம்மி பண்ணிங்க, கொஞ்சம் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு ரிஸ்க்கை வந்து அந்த 1% கூட மேட்ச் பண்ணுங்கள். இந்த ஸ்விங் ஹையை உங்கள் கேபிட்டலுக்கு வந்து 1% தான் நஷ்டமாகணும். ஒரு வேளை இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் திரும்பிடுச்சுன்னா இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக சொல்ல உங்களுக்கு அந்த 1%க்கு மேலே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடாது. அதே மாதிரி டார்கெட் பார்த்தீங்கன்னா அது 1:2க்கு மேலே டார்கெட்டை நீங்கள் வைக்கணும். ரைட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. 75,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லோரும் வந்து கலந்துக்குங்க.